வந்துடலாம். ஸோ இப்போ விகிதம் அப்படின்னா என்னன்னா A:B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோங்க சொல்றோம். ஓகேங்களா? ஸோ விகிதம் அப்படிங்கறத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா A:B அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோங்க. ஓகே, சிம்பிளா ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இந்த A:B அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோங்க, ஸோ இந்த விகிதத்தை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சிம்பிள். ஸோ இப்போ இந்த A:B அப்படிங்கிறத நான் என்னன்னு எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ A டிவைடட் பை B அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த A:B அப்படிங்கிறத நான் என்னன்னு எடுத்து எழுதிக்கலாங்க, A டிவைடட் பை B அப்படின்னு எழுதிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது 2 பொருள் இருக்கு. 2 பொருளுடைய ரேஷியோ அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, A:B அப்படின்னா A டிவைடட் பை B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாங்க, இதுக்கு ஈக்குவலன்ட்னு வச்சுக்கோங்க. சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலன்ட். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, A:B அப்படிங்கிறத A டிவைடட் பை B அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு தந்தை இருக்கிறாருங்க. ஓகேங்களா? ஸோ தந்தையினுடைய வயது ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு இருந்தேங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் நான் சொல்லக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த ப்ராப்ளம்க்கு ஃபார்முலா, இப்போ ஒரு ஃபார்முலா சொல்றேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாங்க, இப்போ பார்க்கலாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ சம் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வைக்கல. ஸோ என்ன ரீசனுக்கு அப்படின்னா நான் சொல்ல சொல்ல நீங்க அப்சர்வ் பண்றப்ப அது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஸோ அதுக்காக தாங்க. ஸோ இப்போ தந்தையினுடைய வயது. ஓகேங்களா? ஸோ இப்போ அவருடைய வயது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ரேஷியோக்காக. ஓகேங்களா? அடுத்தது அவருடைய மகனுடைய வயது. ஓகேங்களா? ஸோ இப்போ அவருடைய மகனுடைய வயது எவ்வளவு வச்சுக்கிறோம் அப்படின்னா 20. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள விகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தந்தையினுடைய வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50. ஸோ மகனுடைய வயது 20 அப்படிங்கிறப்ப, ஸோ நமக்கு ஈஸ்டு. ஸோ A:B அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா, ஸோ 50:20 அப்படின்ட்டு எடுத்து எழுதலாங்க. ஸோ இதுக்கு காமன் ஃபேக்டர் என்ன இருக்குதுங்க? 10 இருக்கு. ஸோ இப்போ 10ஆல வந்து என்ன பண்ணிக்கலாங்க, இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ 5:2 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு விகிதம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்க, ஸோ ஒரு நபரினுடைய வயதும் அவருடைய மகனினுடைய வயதையும் நான் என்ன பண்ணி எழுதிக்கிறேங்க, விகிதாச்சார முறையில நான் சேர்த்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, A டிவைடட் பை B நான் என்னன்னு எடுத்து எழுதிக்கலாங்க, அதாவது A:B அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த X:Y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குங்க. ஸோ இந்த X:Y ஈக்குவல் டு என்னன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8x ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த X:Y அப்படிங்கிறது எதற்கு சமமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x. ஓகேங்களா? ஸோ பிளஸ் 5y. ஓகேங்களா? ஈஸ் டு 5x பிளஸ் 8y. ஓகேங்களா? 5x பிளஸ் 8y. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு X:Y அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 6:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இதனுடைய ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கலாம், ஒய்யோட வேல்யூ எடுத்துக்கலாங்க. ஸோ ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். 8 இன்டூ 6 கரெக்ட்டுங்களா? பிளஸ் 5 இன்டூ 3 ஈஸ் டு, ஸோ 5 இன்டூ 6 பிளஸ் 8 இன்டூ ஒய். ஸோ ஒய்யோட வேல்யூ எவ்வளோங்க? 3. ஸோ டோட்டலாக ஆன்சர் என்ன வருங்க? சேட்டில் போடுங்க. ஸோ ஜஸ்ட் ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு சேட்டில் போடுங்க. ஓகே, இதனுடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டில் போடுங்க.
ஓகே. ஓகே. சார் இந்த 63:54 அது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுங்களா? அதுக்கு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்குங்களா? 63:54 கரெக்ட்டுங்க. ஸோ அதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. 63:54 கரெக்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63:54 அப்படிங்கிற ஆன்சர் கரெக்ட்டுங்க. ஓகே. ஸோ இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த பாருங்க. ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்காங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ காமன் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா பண்ண முடியுங்களா? ஸோ பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? சாட்ல போடுங்க. ஓகே. ரைட்டுங்க. ஸோ 7:6 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ரைட். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A:B அப்படின்னா ஈக்குவல் டு ஒரு சம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ₹1 இருக்கக்கூடிய ஓகேங்களா, ருபீஸ் 1ல இருக்கக்கூடிய ஓகேங்களா, ஸோ ₹1 இருக்கக்கூடிய 20 பைசையினுடைய ரேஷியோ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 20 பைசாவுடைய ரேஷியோ என்னவா இருக்குங்க? ஸோ ₹1 இருக்கக்கூடிய 20 பைசாக்களின் ரேஷியோ என்னவா இருக்குங்க? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1க்கு எத்தனை பைசாங்க? 100 பைசா ஈஸ்டு 20 போட்டோம் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, சிம்பிளிஃபை பண்ணிக்கலாங்களா? ஸோ 1 5 டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ரேஷியோ அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிச்சுங்களா? 5:1. ஓகே சார், சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ இந்த ரேஷியோ அப்படின்னா அதாவது பேசிக்கா ரேஷியோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு சிம்பிளான விஷயங்களை எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, எல்லாருக்குமே ஓகே, கிளியரா இருக்கீங்களா? ஸோ இப்போ இந்த A:B அப்படிங்கிறத நான் என்னென்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ A/B அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனா ப்ராப்ளம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சம்ல வந்து எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா A:B அப்படின்னு ஒரு நம்பர் குடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு சம் நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது B:C அப்படின்னு சொல்லிட்டு சம் நம்பர் குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்றாங்க? B:C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் குடுக்குறாங்க. A:B குடுத்துறாங்க. B:C குடுத்துறாங்க. எகைன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, A:B:C இது ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சம்ல வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A:B சமம் ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. B:C சமம் ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. இப்போ நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A:B:C ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் ஆர் ஈசியஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்களோ அத அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. ஸோ A:B ரைட். ஸோ அடுத்தது B:C. சார் இங்க Bன்னு எழுதுறீங்க. அப்ப 2 நம்பர் சேம் நம்பரா இருக்குமா? ஸோ இங்க 7ன்னு வந்தா இங்கேயும் 7 தான் இருக்குமா? இங்க 5ன்னு வந்தா இங்கேயும் 5 தான் இருக்குமா? ஸோ கண்டிப்பா அப்படி இருக்காதுங்க. ஸோ ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இத B1 இத B2 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஏன்னா இந்தனுடைய ABல வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா B1, செகண்ட்ல வர்றத B2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னன்னு எழுதணும்? A:2 ஓகேங்களா? B:2 C அப்படின்னு எழுதணுங்களா? கரெக்ட்டுங்களா? 3யும் எழுதணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஈஸ்ட் வச்சுக்கங்க. இங்கேயும் ஒரு ஈஸ்ட் வச்சுக்கங்க. இங்க என்ன டெர்ம் இருக்கோ அந்த டெர்ம் இங்க கேரி பண்ணிக்கங்க. ஸோ B1. இங்க என்ன டெர்ம் இருக்கோ அந்த டெர்ம் இங்க கேரி பண்ணிக்கங்க. B2. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ A:Bக்கு வந்து A இன்டு B2. ஓகேங்களா? ஈஸ் டு B1 இன்டு B2. ஓகேங்களா? ஈஸ் டு B1 இன்டு C. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்யர்டு ஃபார்முலா. ரைட்டுங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு தேவையான
ஃபார்முலா. ஸோ இப்போ எனக்கு கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க? A:B கொடுத்துருக்காங்க. அடுத்தது B:C கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்கிட்ட என்ன கேட்கறாங்க? A:B:C கேட்கறாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி தானே ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ கிவன்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்களில் A:B 6:9 மற்றும் B:C 7:9 எனில் A:B:C ஐ காண்க. ஓகே, ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்றாங்க? சோ இதுல நமக்கு ஓகேங்க. ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிருங்க. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு A:B அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, A:B. சமம் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, 6:9 அப்படின்னு குடுத்துட்டாங்கம்மா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, B:C. ஸோ இந்த B:C அப்படிங்கிறது எவ்வளவு குடுத்துருக்காங்க அப்படின்னா, 7:9ன்னு குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கொடுக்கப்பட்டதுல A:B அப்படிங்கிறது 6:9, B:Cங்கிறது 7:9. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னா, A:B:C கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A:B:C ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த A:B:C ஃபைண்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இங்க வந்து A:B:C ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. ஸோ கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா இங்க என்ன வருங்க? இப்போ இந்த இடத்துல 6 இருக்குங்களா? ஸோ 6 ஈஸ் டு பியோட வேல்யூ, இங்க B1 ஓட வேல்யூ எவ்வளவு இருக்குங்க? 9. ரைட்டுங்களா? ஸோ இங்க B2 ஓட வேல்யூ எவ்வளவு இருக்குங்க? 7. ஓகேங்களா? ஈஸ்ட் 9. ரைட்டுங்களா? சரி. இப்போ இங்க என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை இங்க எடுத்து எழுதிருங்க. ஸோ 9ன்னு எழுதிருங்க. ஸோ இங்க என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை இங்க எடுத்து எழுதிருங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த நம்பர் சேம் நம்பர் இங்க வந்துரும், சேம் நம்பர் இங்க வந்துரும். ஓகேங்களா? கிளியருங்களா? ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருங்க? 6 into 7 என்ன ஆன்சர் வருங்க? 42. ஓகேங்களா? ஈஸ்ட். ஸோ இங்க எவ்வளவு வருங்க? 9 into 7 63. ஓகேங்களா? ஈஸ்ட் 9 9s are 81. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? மறுபடியும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? ஸோ இது காமன் ஃபேக்டர் என்ன இருக்குங்க? சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கான காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பாருங்க. இது எந்த நம்பரால 3மே வகுபடும்னு பாருங்க. பார்த்து அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கணுங்க. எடுத்து எழுதிட்டு பிளாங்க் வருது இல்லைங்களா? ஸோ அந்த பிளாங்க் வர்ற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒன் ஸ்டெப் அதை வந்து என்ன பண்ணிக்கணுங்க? மூவ் பண்ணி எழுதிக்கணுங்க. ஸோ அப்படி மூவ் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய A:B:C ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கிளியருங்களா? சார் இது புரிஞ்சுங்களா? சார் இது புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ 3ஆல டிவைட் ஆகுங்களா? 3ஆல டிவைட் ஆகும். கரெக்ட்டுங்க. ஸோ இப்போ 3ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க? ஓகேங்க. ஸோ கவனிங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் ஈஸ் டு என்னங்க 21 ஈஸ் டு எவ்வளோ இருக்குங்க? 101 7 டைம்ஸ். ஓகேங்களா? கரெக்ட்டுங்களா? ஸோ ஆன்சர் கரெக்ட்டுங்களா? ஓகேங்க. சூப்பர். ஸோ ஆன்சர் கரெக்ட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் திங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? A:B:C கொடுத்துருக்காங்க. ஸோ A:B ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த A:B அப்படிங்கிறது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. B:C அப்படிங்கிறது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ A:B:C அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா இதான் கொஸ்டின்ல இருக்குங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதுறேன். எதெல்லாம் நான் எடுத்து எழுதுனதுன்னா இந்த 6 9 இங்க எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த 7 9 நான் எடுத்து எழுதிட்டேன். எழுதிட்டு ஸோ இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இங்க கொடுத்துறேன். ஸோ இங்க நம்ம என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இங்க எழுதிடுறேன். ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணிக்கிறேங்க. பண்ணிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுனா இங்க ஆன்சர் வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இங்க ஆன்சர் வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா இங்க ஆன்சர் வரும். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் இந்த ப்ரொசீஜர்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A is to B is to C அந்த மாதிரி ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா உங்களால் ஃபைன் பண்ண முடியுங்களா? ஸோ ஃபைன் பண்ண முடியும்னா எஸ்ன்னு போடுங்க. ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம் அப்படின்னா ஓகே சார் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாங்க. ஓகே எஸ் ஓகேங்க தேங்க்யூ. ஸோ ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாங்களா? ரைட். ஸோ இதே மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாங்க. இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே இதில் 4 நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கக்கூடியதை பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 வேரியபிள்ஸ் ஸோ எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ A is to B ரைட் A is to B. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா A is to B என்னவா இருக்கு அப்படின்னா 1 is to 2. ஸோ A is to B எவ்வளோங்க? ஸோ 1 is to 2. அடுத்து ஸோ B is to C. ஸோ B is to C அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 is to 3 ரைட்டுங்களா? ஸோ 2 is to 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C is to 3 D. C is to D அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குங்க? ஸோ 1 is to 5 அப்படிங்கிறப்ப ஸோ நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்றாங்க? A is to B is to C is to D ஃபைன் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாங்க? ஸோ ஜஸ்ட் சேம் ப்ரொசீஜர் தான். எடுத்து எழுதிடலாங்களா? ஸோ எடுத்து எழுதணும் அப்படின்னா எப்படி எழுத முடியுங்க? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 1 is to 2 ஓகேங்களா? ஸோ எழுதியில மட்டும் நேரம் எழுதிக்கங்க. ஸோ A is to Bங்களா? இது A. ஸோ அடுத்து வந்து B லைன் எழுதுறோம் B. ஓகே. அடுத்து C லைன் எழுதுறோம். அடுத்து D லைன் எழுதுறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ B வந்து கீழே எடுத்து எழுதிருங்க. 2 is to Cக்கு பொதுவாக என்ன இருக்குங்க? 3ன்னு இருக்கு. ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 is to 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணி விட்டுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கேரி பண்ணி விட்டுலாம். ஸோ 2 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரக்கூடியதா இருக்குங்க 2. ஸோ இங்கே என்ன இருக்குங்க 2ங்களா? இங்கேயும் 2. நெக்ஸ்ட் இங்கே 1 ஸோ இங்கே 1 ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொன்றும் சொல்லுங்க பார்க்கலாம். A is to B is to C என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே 3 ரைட்டுங்களா? கிளியருங்களா? ஸோ இப்போ இந்த 3 மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா 2 is to 4 is to கரெக்ட்டுங்களா? ஸோ 6 is to ஸோ இங்கே என்ன வருங்க 30 வருங்களா? 30 ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது 2 இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வருங்க 1 is to 2 is to 3 is to எவ்வளோ வருங்க 15 வருங்களா? கரெக்ட்டுங்களா? ஸோ ஆன்சர் கரெக்ட்டுங்களா? ஓகேங்க. ஸோ ஆன்சர் கரெக்ட்டுங்களா? ஓகே தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வருதுங்களா? ரைட் ரைட்டுங்க. ஸோ இப்போ நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இதை ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ இப்போ உங்களால் இது வந்து ஈஸியாக பண்ண முடியுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இப்போ நமக்கு கேஸ் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஸோ A is to B is to C கொடுத்துருக்காங்க. கொடுத்துருந்தாங்கன்னா அதை ABC கண்டுபிடி அல்லது ABCD கண்டுபிடிக்க முடியுங்களா? ஸோ உங்களால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியுங்களா? ரைட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? ஓகேங்க தேங்க்யூ. ஸோ மறுபடியும் சொல்கிறதுங்களா? ஓகே ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நமக்கு கிவன்ல வந்து A is to B கொடுத்துருப்பாங்க, B is to C கொடுத்துருப்பாங்க, C is to D கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்துருக்கிறத ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்து மட்டும் எழுதிக்கிங்க. ஸோ 1 is to 2 1 is to 2ன்னு எழுதிக்கிங்க. அடுத்து அதுக்கு நேர் கீழ் லைனில் 2 is to 3ன்னு எழுதிக்கிங்க. அடுத்தது CD வந்து பார்த்தீங்கன்னா 1 is to 5ன்னு எழுதிக்கிங்க. ஸோ மேலே என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மை ஃபுல்லாக காப்பி பண்ணிடுங்க 2 2. ஸோ இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை இங்கிட்டு காப்பி பண்ணிடுங்க 2. ஸோ அகைன் இங்கே 3 இருக்குங்க அந்த 3 இங்கே காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இங்கே 1 மட்டும் இருக்கும். ஸோ அந்த 1 1 காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த லைன்ல இருக்கிறது எல்லாம் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதுனீங்கன்னா அதுதான் ஏக்கான விகிதம். ஸோ இந்த லைன்ல இருக்கிறது எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் பிக்கானது. ஸோ இந்த லைன்ல இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் சிக்கானது. ஸோ இந்த லைன்ல இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா இது டிக்கானது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுங்க மிகப்பெரிய பொது வகுத்தி ஃபைன் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து காமனா இருக்கிற ஃபேக்டர் இருந்தா 2. அப்போ 2ஆல இதை டிவைட் பண்ணுனீங்க அப்படின்னா 1 is to 2 is to 3 is to 15 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாங்களா? ஓகேங்க. ஓகே தேங்க்யூ. ரைட் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏனுடைய 80% ஆனது பியினுடைய
5/4 அப்படிங்கிற மடங்குக்கு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஏனுடைய 80% ஓகேங்களா? ஸோ இப்போ ஏனுடைய 80% அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ ஏ இன்ட்டு என்ன பண்ணுவாங்க? 80/100 போடுங்களா? ஸோ இப்போ 80% ஏனுடைய 80% ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியினுடைய என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க. 5 பி வந்து பார்த்தீங்கன்னா 5/4க்கு ஏனுடைய 80% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியினுடைய 5/4க்கு வந்து சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது கொடுத்துட்டு நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் டு பி வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் ஒரு டைம் படிக்கிறேன். ஸோ ஏ அப்படிங்கிற நம்பர்னுடைய 80% வந்து பி அப்படிங்கிற நம்பர்னுடைய 5/4க்கு ஈக்குவலா இருக்குங்க. ஸோ இதை நான் வந்து என்ன எழுதிக்கலாங்க? ஸோ இப்போ ஏ அப்படிங்கிற நம்பர் இருக்கு அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பர்னுடைய 80% ஓகேங்களா? ஈக்குவல் டு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற நம்பர்னுடைய 5/4க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏ இஸ் டு பி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஏ இஸ் டு பி ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரிங்க. ஜஸ்ட் ஸோ இதை மட்டும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாங்களா? ஸோ 8/10 இருக்குங்களா? இங்க என்ன இருக்குங்க? 5/4 இருக்குங்களா? ரைட். ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை இங்கிட்டு இருக்கிறது பி இங்க வந்துருங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருந்தது டிவிஷன் ஆகுதுங்க. ஸோ இங்க 5/4 இன்ட்டு என்ன இருக்குங்க 10/8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வருங்க? ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்க சூப்பர். 25:16 ஓகேங்க. ஓகேங்க. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க? ஸோ ஜஸ்ட் இதை அடிச்சீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குங்க? ஸோ 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ 5 × 5 25 ஓகேங்களா? 25 டிவைடட் பை என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க? 16 இருக்கு. ஸோ இதை ஏ டிவைடட் பை பி என்னன்னு எடுத்து எழுதலாங்க? ஏ இஸ் டு பின்னு எழுதலாங்களா? ஸோ இப்போ ஏ டிவைடட் பை பி எழுதணும் அப்படின்னா 25:16 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ புரிஞ்சுங்களா? ரைட். ஸோ இப்போ ஓகேங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ஸோ பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஆஸ் யூசுவல் நீங்க எந்த குரூப்ல இருந்து வந்தீங்களோ அல்லது எந்த லிங்க் யூஸ் பண்ணி வந்தீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வந்து கிளாஸ் கன்டினியூ பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த செஷன்ல பார்த்தது மட்டும் ஒன்ஸ் ரீகால் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்து ஏ டிவைடட் பை பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஏ டிவைடட் பை பி ஏ இஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க எழுதிக்கலாம். ஸோ ஏ இஸ் டு பியை நான் என்னன்னு எழுதிக்கலாங்க ஏ டிவைடட் பை பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபார்முலா ரைட்டுங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் திங் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ சம்ல வந்து ஏ இஸ் டு பி கொடுத்துருக்காங்க பி இஸ் டு சி கொடுத்துருக்காங்க. கேட்குற கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏ இஸ் டு பி இஸ் டு சி கேட்குறாங்க. ஸோ இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளஸ்ட் வே அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. ஸோ பின்னா அதுக்கு நேர் கீழே இங்கே இருக்கிறத எடுத்து எழுதிக்கங்க. ரைட். ஸோ இதே நம்பரை இங்கே கேரி பண்ணிருங்க இதே நம்பரை இங்கே கேரி பண்ணிருங்க. ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் காமனாக பெருக்கி கீழே எழுதிக்கங்க. இதில் இருக்கிறதெல்லாம் காமனாக பெருக்கி கீழே எழுதிக்கங்க. இதில் இருக்கிறதெல்லாம் காமனாக பெருக்கி கீழே எழுதிக்கங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஏ இஸ் டு பி இஸ் டு சி ரேஷியோ. சிமிலர் மேனர் நமக்கு என்ன இருக்குங்க? ஸோ 4 ஏ பி சி டின்னு இருக்குன்னா ஸோ இதுக்கும் என்ன பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஏவோடது எழுதிக்கங்க பியோட அதாவது ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் எழுதிக்கங்க ஏ இஸ் டு பி எழுதிக்கங்க பி இஸ் டு சி எழுதிக்கங்க சி இஸ் டு டி எழுதிக்கங்க. ஓகே. ஸோ இந்த எலிமெண்ட்டை கடைசி வரைக்கும் எழுதிக்கங்க. ஸோ இந்த எலிமெண்ட்டை முன்னாடி எழுதிக்கங்க இந்த எலிமெண்ட் இங்கே எழுதிக்கங்க. ஸோ இந்த எலிமெண்ட்டை முன்னாடி வரைக்கும் எழுதிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. ஒரு 1 மினிட்ல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ கிளாஸ் கன்டினியூ பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு 1 மினிட்ல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கங்க. கிளாஸ் கன்டினியூ பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. ஓகே. 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 குட் ஈவினிங். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிவன்ல 5A = 7B = 4C அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு
ஸோ இதுல நம்மள என்ன சால்வ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா A is to B is to C அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இதை வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் லெவல்ல யோசிக்க வேண்டியதே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா 5A ஈக்குவல் டு 7B இதை மட்டும் எடுத்துக்கலாங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த B மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கிறது இங்கிட்ட வந்தா என்னங்க? டிவைட் ஆகுங்களா? ஸோ A டிவைட் பை B ஈக்குவல் டு இங்கிட்டு மல்டிபிகேஷன் இருக்கிறது இங்கிட்டு வந்தா என்ன ஆகுங்க? டிவைட் ஆகுங்களா? ஸோ 5. ஸோ இந்த A is to B என்னன்னு எடுத்து எழுதலாம்? ஸோ A is to B 7 is to 5 எடுத்து எழுதிக்கலாங்களா? ஓகே. ஸோ சிமிலர் மேனர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7B is equal to எத்தனை சிங்க? 4C. ரைட்டுங்களா? ரைட். இப்போ எனக்கு B டிவைடட் பை C வேணும் அப்படின்னா என்ன வருங்க? ஸோ இங்கே 4 ஆல்ரெடி இருக்கு. டிவைடட் பை 7 வருங்களா? அப்போ 4 is to என்னவா இருக்குங்க? 7 இருக்குங்களா? ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கையில் இருக்கு? A is to B இருக்கு. அடுத்து B is to C இருக்கு. ஸோ இதை வச்சுட்டு A is to B is to C ஃபைண்ட் பண்ணலாங்களா? ஸோ என்ன ப்ரொசீஜருங்க? 7 5 கீழே 4 7 ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த 5 என்ன வந்துருங்க? இங்கே கேரி ஆயிரும். ஸோ இந்த 4 என்ன வந்துருங்க? இங்கே கேரி ஆயிரும். ஸோ ஆன்சர் என்னங்கிறது சாட்ல போடுங்க. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருங்க? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு சாட்ல போடுங்க. ஸோ ஆன்சர் கரெக்டானு பாருங்க. ஓகே, ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிம்பிளா நம்ம என்ன பண்ணா போதுங்க, ஃபர்ஸ்ட் திங் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்ல இருந்து A is to B ஃபைண்ட் பண்ணணும். அடுத்து B is to C ஃபைண்ட் பண்ணணும். ஸோ A is to B ஃபைண்ட் பண்றதுக்கான சிம்பிளஸ்ட் வே நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம். A is to B அப்படின்னா என்னதுங்க? A divided by B தான் வந்து பாத்தீங்கன்னா A is to B அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் தினேஷ் சார் தயவு செஞ்சு எழுதாதீங்க. ஸோ A is to B அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா A divided by B. ஓகேங்களா? ஸோ இப்போ A is to B அப்படிங்கிறது A divided by B ன்னு சொல்லியாச்சுங்க. ஸோ இப்போ 5A is equal to 7B. இப்போ இந்த B இங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு வரையில டிவைட் ஆயிரும். இங்க மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கிறது இங்கிட்டு வரையில டிவைட் ஆகுங்க. ஸோ இப்போ A divided by B is equal to 7 divided by 5 ன்னு வருங்க. ஸோ A is to B is equal to என்ன வருங்க? 7 is to 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி 7B is equal to 4C ன்னு இருக்குங்க. ஸோ இங்கிட்ட மல்டிபிகேஷன் இருக்கிறது இங்க வரையில டிவைட் ஆயிருங்க. B divided by C is equal to 4 divided by 7 இருக்குங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 is to 7. ஸோ இதை நான் A is to B தனியா இருக்கு, B is to C தனியா இருக்கு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம பழைய ஒர்க்கிங் ரூல் தான். A 7 is to 5, 4 is to 7. ஓகேங்களா? இந்த 5 இங்க கேரி பண்ணிருங்க, இந்த 4 இங்க கேரி பண்ணிருங்க. அப்போ 7 4s are 28, 5 4s are 20. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 7s are 35. ஆன்சர் கரெக்ட்டுங்களா? கிளியருங்களா? சோ இது புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாங்களா? ஆன்சரும் போட மாட்டேங்கிறீங்க, எஸ்ஸா நோவானும் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவா இருங்க பார்க்கலாம். அந்த சேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க போன்ல லாஸ்ட் கார்னர்ல இருக்குங்க. சேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாங்க. ஓகேங்க, சூப்பர் சூப்பர் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A divided by 2 equal to B divided by 3. ஓகேங்களா? equal to C divided by 4. Find the value of A is to B is to C. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? A by 2. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு என்ன இருக்குங்க? B by 3. ஈக்குவல் டு என்ன இருக்குங்க? C by 4. இப்போ A is to B is to C என்ன வருங்க? ஜஸ்ட் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஸோ கிவன்ல கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா A divided by 2 equal to B divided by 3. அடுத்து என்ன இருக்குங்க? C divided by 4. 2 is to 3 is to 4. ஓகே ஓகே, மற்றவங்களுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா A divided by B வந்து என்னவா மாறிடுங்க? இங்க இருக்கிற 2 இங்க போச்சுன்னா 2 divided by 3 அப்படின்னு சொல்லிட்டு மாறுங்க. அகைன்
இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம், 2:3 எழுதிக்கலாம். தட் மீன்ஸ் A:B ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது B divided by C. So B divided by C அப்படிங்கிறப்ப என்ன வருங்க, 3/4. So that means 3:4. ஓகேங்களா? ஸோ இப்போ 2:3 ஓகேங்களா இங்க வந்து வரும் வச்சுக்கலாங்க. அடுத்தது 3:4 கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இங்க ஒரு ஈஸ்டு போட்டு வச்சுக்கலாம். அப்போ இதை என்ன பண்ணிக்கலாங்க, ஜஸ்ட் இந்த 3 இங்க கேரி பண்ணி விட்டுலாமா, இந்த 3 இங்க கேரி பண்ணி விட்டுலாங்களா? ஸோ எவ்வளவு வருங்க, 2 3 சார் 6:9:12ங்களா 12. அப்ப ஆன்சர் என்ன வருங்க, 2:3:4 கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஆன்சர் எத்தனை பேத்துக்கு வந்திருக்கு? ஓகே, குட், சூப்பர் சூப்பர், ரைட்டுங்க, ஓகேங்க, சூப்பர் சார். ஓகே ஓகே, கிளியர் சார். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சேட்ல போடுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், சேட்ல போடுங்க, நோ இஷ்யூ. சேட்ல போட்டிங்கன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன் சைட் பை சைட், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகே சூப்பர். ஸோ இப்போ இந்த சம் எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஒன்னா ஒரு நம்பர் 7A ஈக்குவல் டு 5A ஈக்குவல் டு 4C அந்த மாதிரி கொடுத்துட்டு A:B:C கேட்கலாம். அல்லது இப்போ இதே இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வேரியபிள்ஸ் A:B:C:D அந்த மாதிரி வர மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிற 3 பேட்டர்னுமே உங்களுக்கு சால்வ் ஆயிருச்சா? ஸோ எப்படி ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால சால்வ் பண்ண முடியுங்களா? ஸோ அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா தான் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியுங்க. ஸோ நம்ம வெறுமனே இந்த கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு சார் எனக்கு இதுக்கு ஷார்ட்கட் சொல்லிக் கொடுங்க, ஷார்ட்கட் சொல்லிக் கொடுங்கன்னா என்ன பண்ண முடியாதுங்க, உங்களுக்கு புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேஷியோஸ் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா தான் நம்மளால இது சால்வ் பண்ண முடியும். ஓகேங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாங்களா? ஸோ இதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா போய்க்கலாங்களா? ஸோ ஒரே பேட்டர்ன்ல போனோம்னா போர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிவன்ல 7:15 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 7:15 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டும் போது அந்த எண் ஓகேங்களா 7:11 என மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 7:15 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஷியோ இருக்கக்கூடிய ரேஷியோல ஒரு நம்பரை கூட்டுறோம். ஸோ பிளஸ் எக்ஸுங்கிற நம்பரை கூட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த ஒரு நம்பரை கூட்டும் போது ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 7:11 அப்படின்னு சொல்லிட்டு மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரேஷியோ இருக்குங்க. ஸோ அந்த ரேஷியோ என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கொடுத்துருக்கிறது வந்து 7:15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஷியோவை எக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம என்ன பண்றோங்க, ஆட் பண்றோம். ஸோ இப்போ இந்த 7:15 அப்படிங்கிற நம்பர்ல ஒரு எக்ஸ் அப்படிங்கிற நம்பரை கூட்டும் பொழுது ஸோ அந்த நம்பர் என்ன ரேஷியோக்கு மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:11 அப்படிங்கிற ரேஷியோக்கு மாறுது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்களா? ஸோ சால்வ் பண்ணலாங்களா? சால்வ் பண்ணலாம் ஜஸ்ட் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாங்களா? ஓகே, தேங்க்யூ. ரைட். ஸோ இப்போ இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:15 ஓகேங்களா ஈக்குவல் டு 7/11 அப்படின்னு இருக்குங்க. ஸோ இந்த ரேஷியோ கூட எக்ஸ் அப்படிங்கிற நம்பரை நான் என்ன பண்ணிடுறேன், ஆட் பண்ணிடுறேன். பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருங்க? ஸோ அந்த 11 இங்கிட்ட வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுங்க? ஸோ 77. ஓகே, வாய்ஸ் ஆடிபிளா இல்லைங்களா? ஸோ வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே, ஏதாவது வேணா சேட்ல போடுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க, சேட்ல போடுங்க. ஓகே, ஸோ 77 பிளஸ் என்ன இருக்குங்க 11x ஓகேங்களா ஈக்குவல் டு ஸோ 715 சார் எவ்வளோ வருங்க? ஓகே, ஈக்குவல் டு 750 எவ்வளோ வருங்க? பிளஸ் 7x ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டாந்துருங்க, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டாந்துருங்க. ஸோ ஜஸ்ட் இங்கிட்டு இருக்கக்கூடிய 7 இங்கிட்டு வந்துச்சுன்னா என்னவா மாறுங்க, மைனஸ்ல மாறுங்களா? ஸோ மைனஸ்ல மாறுச்சு அப்படின்னா 4x அப்படின்னு வரும். ஸோ 4x ஈக்குவல் டு 105 மைனஸ் 77
போட்டீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரக்கூடியதா இருக்குங்க? என்ன ஆன்சர் வருங்க? 28 வருங்களா? therefore x equal to என்ன வருங்க? ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வருங்க? 7. ஸோ ஆன்சர் இஸ் 7. கிளியருங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரேஷியோ கூட 7 அப்படிங்கிற நம்பரை கூட்டுறப்ப தான் இது வந்து என்னவாங்க 7:11 அப்படிங்கிற ரேஷியோக்கு மாற்றம் அடையக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சாட்ல போடுங்க. இல்ல அப்படின்னா ஓகேன்னு போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாங்க. ஓகே. ஓகேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு எண்களின் விகிதம். ஓகேங்களா? ஸோ 2 எண்களின் விகிதம் என்ன அப்படின்னா 6:7. ஓகேங்களா? ஸோ 2 நம்பர்ஸ்னுடைய ரேஷியோ என்னவா இருக்குன்னா 6:7. ஓகேங்களா? ஸோ இதனுடைய இந்த எண்களின் கூடுதல். ஓகேங்களா? 2 எண்களினுடைய ரேஷியோ 6:7. ஸோ இதனுடைய கூடுதல் எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 எனில் சரிங்களா? இதுல சிறிய எண்ணை காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ரேஷியோவில் 6:7 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கு. ஸோ இப்போ இந்த 6:7 ரேஷியோனுடைய அந்த எண்களினுடைய கூடுதல் 25ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதனுடைய நம்பர்ஸ்ல சின்ன நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாங்க? ஃபர்ஸ்ட் 6 இன்டூ எக்ஸ் ஓகேங்களா பிளஸ் 7 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 260 ஓகேங்களா ஸோ ரெண்டு நம்பர்ஸ்க்கு உண்டான ரேஷியோ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 6 இன்டூ எக்ஸ் பிளஸ் 7 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வருங்க 260 ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருங்க 13x ஈக்குவல் டு 260 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க 2 டைம்ங்களா அப்போ 20 இப்போ எக்ஸோட வேல்யூ 20 இப்போ மிகச்சிறிய எண் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மிகச்சிறிய எண்ணா 6 இன்ட்டு 20ங்களா ஸோ போட்டிங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வருங்க ஸோ இந்த 6 இன்ட்டு 20 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருங்க ஜஸ்ட் சேட்டில் போடுங்க ஓகே ஓகே ஸோ இது புரிஞ்சுங்களா ரைட் ஸோ அடுத்த ப்ராப்ளம் நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ அடுத்த ப்ராப்ளம் சார் லாஸ்ட் ப்ராப்ளம் ஏதாவது யாருக்காவது டவுட் இருக்குங்களா ஸோ ப்ரொசீட் பண்ணலாங்களா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாங்களா ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க அதர்வைஸ் ஓகேன்னு போட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டுறேன் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாங்களா ஓகேங்க தேங்க்யூ ஓகே ஸோ இப்போ இரண்டு எண்களின் விகிதம் சரிங்களா 3:4 அவற்றின் பெருக்கல் பலன் எவ்வளவுங்க 300 எனில் அதில் பெரிய எண்ணை காண்க ஸோ ரெண்டு நம்பர்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க ரெண்டு எண்களினுடைய ரேஷியோ என்னவா இருக்கு அப்படின்னா 3:4 ஓகேங்களா ஸோ அதனுடைய பெருக்கல் பலன் 300ன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராடக்ட் ஓகேங்களா பெருக்கல் பலன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க ஸோ 300 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதனுடைய பெருக்கல் பலன் ஏன் போய் இங்கிலீஷில் பெருக்கல்னு எழுதிக்கலாங்க ஸோ இதனுடைய பெருக்கல் பலன் 300 அப்படின்னா இதுல சின்ன நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்றாங்க ஸோ ஃபைன் பண்ணலாங்களா ஓகே ஸோ இப்போ ரெண்டு நம்பர்ஸ் அதாவது 3x இன்ட்டு 4x ஈக்குவல் டு எவ்வளவுங்க 300 ரைட்டுங்களா ஸோ 12 என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க 12 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குங்களா கரெக்டுங்களா 12x ஸ்கொயர் ஈக்குவல் டு 300 கரெக்டுங்களா ஸோ இப்போ x equal to square root of 300 divided by 12ங்களா கரெக்டுங்களா ஸோ போட்டு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க
ஸோ 2 நம்பர்ஸ் என்ன இருக்குங்க? ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3x, இன்னொரு நம்பர் 4x. ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டீங்க அப்படின்னா இதனோட ஆன்சர் என்ன வருங்க? 5. ஸோ 5 ஆன்சர் கரெக்ட்டுங்க. ஸோ 5 வந்து ஆன்சர் கரெக்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ 25 12 ஆர் என்ன இருக்குங்க? 300ங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க? 5. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஓகேங்க. ஓகே சூப்பர். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது 2 ரேஷியோஸ். ஸோ 2 நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ரேஷியோஸை வச்சுட்டு, அதனுடைய கூடுதல், அதனுடைய பெருக்கல் பலன், ஓகேங்களா? அதனுடைய டிஃபரன்ஸு, ஸோ இந்த மாதிரி குடுத்துட்டு என்ன பண்றாங்க? கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்கக்கூடியதா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்களா? ஸோ இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளா பேசிக்கா என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த பேசிக்ஸ் ஒரு 2 பேசிக்ஸும் சேர்த்து ஒரே சம்ல பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழிமுறை கணக்குகள் மாரி பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து ஒரு வழிமுறை கணக்கு பார்க்கலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாங்களா? ஓகே, ஓகே, ஓகே. சார் தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ல எழுதாதீங்க. ஏன்னா, அது மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா, எனக்கு எடுக்கிற எனக்கும் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது எதுக்காக ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா, சாட்ல போடுங்க. அல்லது இதுல ஏதாவது ப்ராப்ளம் தப்பு இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. நம்ம இது கரெக்ட் பண்ணி குடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கரெக்ட்டா தானே சார்? கிளியரா இருக்குங்களா? ஓகே. தேங்க் யூ. ஸோ நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாங்களா? ஓகேங்க. ஓகே. ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட். இப்போ சம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, இத நல்லா படிச்சுக்கங்க. ஒரு 6 மீட்டர் நீளமுடைய ஓகேங்களா? ஸோ 6 மீட்டர் நீளமுடைய கம்பத்தினுடைய நிழல் ஓகேங்களா? ஸோ இந்த கம்பத்தினுடைய நிழல் வந்து பார்த்தீங்கன்னா, 15 மீட்டருக்கு வருதுங்க. ஓகேங்களா? ஸோ 6 மீட்டர் நீளமுடைய கம்பத்தினுடைய நிழல் 15 மீட்டர் வருதுங்க. அப்போ 25 மீட்டர் நிழலுடைய ஓகேங்களா? 25 மீட்டர் நீளமுடைய நிழலினுடைய கம்பம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மீட்டர் நீளம் உடைய ஓகேங்களா? ஸோ 6 மீட்டர் நீளமுடைய ஒரு கம்பத்தின் நிழல் 15 மீட்டர் எனில் ஓகேங்களா? 25 மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தின் நீளம் காண்க. ஸோ இத என்ன பண்ணிக்கலாங்க? சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்களா? இப்ப வெயில் வந்து காமனா தான் இருக்குங்க. அப்போ 6 மீட்டருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மீட்டர் நிழல் கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப எனக்கு x ஈக்குவல் டூ தெரியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25 மீட்டர் கிடைக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6 மீட்டர் இருக்கக்கூடிய நிஜத்துக்கு, அதாவது கம்பத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 15 மீட்டர் நிழல் கிடைக்குதுங்க. ஸோ 25 மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தின் நீளம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப இந்த 2 ரேஷியோவும் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா இருக்கு. ஏன்னா, அங்க படக்கூடிய வெயிலு, டைரக்ஷன் 2மே சமமா இருக்கு. ஸோ இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணி x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாங்களா? ஸோ இத என்ன பண்ணிக்கலாங்க? குட். ஓகே. ஸோ இத வந்து என்ன பண்ணிக்கலாங்க? 6/15 அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஈக்குவல் டூ ஸோ இத வந்து என்ன பண்ணிக்கலாங்க? x/25 அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஸோ எழுதுனீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு சாட்ல போடுங்க. ஸோ இத சால்வ் பண்ணி சாட்ல என்ன ஆன்சர் வரும்னு போடுங்க. ஓகே. ஸோ இப்போ x ஈக்குவல் டூ சாரி இதுல எழுத ஆரம்பிச்சோம்னா உங்கனால ஸோ இங்க வந்து என்ன வருங்க? 6/15 இருக்குங்க. ஈக்குவல் டூ x/25 இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, x ஈக்குவல் டூ என்ன வருங்க? ஸோ இங்க 6 25 எவ்வளோ ஆச்சுங்க? 150/15ங்களா? கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ எவ்வளோ டைம்ஸ் வரக்கூடியதா இருக்குங்க? அப்போ 10 மீட்டர் நீளமுடைய கம்பத்தினுடைய நிழல் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு இருக்கக்கூடியதா இருக்குங்க? 25 மீட்டரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்ப ப்ராப்ளம் குடுத்தாங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, நம்பர்ஸ மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கங்க, பார்த்துக்கங்க. ஸோ அந்த நம்பர்ஸ வச்சுட்டு, ஸோ அதனுடைய ரேஷியோஸ் ஈக்குவல்ட்டா இருக்குதா? எந்த மாரி வருது? அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, பார்த்துக்கலாம். ஸோ இப்ப இந்த ரேஷியோவ யூஸ் பண்ணி இப்படியும் கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாங்களா?
ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த ப்ராப்ளத்தில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ மற்றவங்க எல்லாருக்கும் ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எண்கள் வந்து 3:4 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குங்க. ஸோ இதனுடைய மீச்சீமா, ஓகேங்களா? ஸோ இதனுடைய மீச்சீமா எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 240, ஓகேங்களா? ஸோ இதனுடைய மீச்சீமா எவ்வளவுங்க? 240. இதனுடைய மீச்சீமா 240 எனில், ஓகேங்களா? ஸோ இதுல பெரிய எண்ணை காண்க. ஸோ இது பெரிய எண், சாரி எனில், ஓகேங்க, எனில் பெரிய எண்ணை காண்க. ஸோ பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை ஃபைன் பண்ண முடியுங்களா? ஸோ 3x, 4x இதனுடைய மீச்சியமா ஃபைன் பண்ணலாங்களா? ஃபைன் பண்ணீங்கன்னா என்ன வருங்க? ஸோ இது ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் இல்லை, அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாங்க. 3 4s are 12 என்ன இருக்கக்கூடியதாக இருக்குங்க? எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? 12 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, சாரி, எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே இதான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ காமனா இது ரெண்டுக்கு காமனா என்ன இருக்குங்க? எக்ஸ் இருக்குங்களா? ஸோ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 டைம்ஸு, இங்கே 4 டைம்ஸ் வருங்களா? ஸோ நம்ம சால்வ் பண்ணிக்கிறது தான் பெட்டருங்க. ஸோ இங்கே 3ஆல் போட்டிங்கன்னா 1, ஸோ இங்கே 4 இருக்குங்க. எகைன் 4ஆல் போட்டிங்கன்னா 1, 1 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ 12x ஈக்குவல் டு 240, ஓகேங்களா? தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க? ஸோ 12னா 2 டைம்ஸ் 20. பெரிய நம்பர் என்னங்க? 4 into 20, 4 into 20, 80, ஓகேங்களா? ஸோ ஓகே, எக்ஸோட வேல்யூ 20, கரெக்டுங்க. ஓகே, கரெக்ட். ஸோ இப்போ பெரிய பெரிய நமக்கு சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? பெரிய எண் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் இந்த 20யும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிரைவ் பண்ணது ஒரு கியூரியாசிட்டியில் என்ன பண்ணிடுவோங்க? அந்த ஆன்சரை கிளிக் பண்ணிடுவோம். ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம ஓகே, கிளியர். ஓகே, மற்றவங்களுக்கு எல்லாம் ஓகேங்களா? ஸோ 1 or 2 பீப்புள்ஸ் தான் வந்து ஆன்சர் போடுறீங்க. ஸோ மற்றவங்களுக்கு எல்லாம் ஓகேங்களா? ஓகே, ஸோ ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிட்டிங்க போல தெரியுது. ஓகே, ஸோ ரைட். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாங்க. ஸோ ஒரு கல்லூரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களின் விகிதம், ஓகேங்களா? ஸோ ஒரு கல்லூரியில் உள்ள மொத்த மாணவ மாணவியர்களின் விகிதம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களாகவும் இருக்கலாம், மாணவியர்களாகவும் இருக்கலாம், சரிங்களா? அவங்களுடைய விகிதம் 5:6. ஸோ மாணவர்கள் 5 மடங்கு இருக்கிறாங்கன்னா, மாணவிகள் எத்தனை மடங்கு இருக்கிறாங்க? 6 மடங்கு இருக்கிறாங்க. ஸோ சம் புரிஞ்சுங்களா? ஒரு கல்லூரியில் உள்ள மொத்த மாணவ மாணவிகளின் விகிதம் 5:6 எனில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் அவங்களுடைய எண்ணிக்கை 160 எனில், ஓகேங்களா? ஸோ அந்த கல்லூரியினுடைய மொத்த மாணவர்கள் மாணவ மாணவிகள் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ரைட்டுங்களா? சார் கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரியில் அதனுடைய ரேஷியோஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:6 இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் மட்டும் 160 பேருங்க, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா மொத்த மாணவ மாணவிகள் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க, ரைட்? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 into x தெரியாது, is to 6x, ஓகேங்களா? ஸோ இப்போ 5x equal to என்ன ஆன்சர் இருக்குங்க? 160 இருக்குங்களா? ஸோ 5x equal to என்ன இருக்கு? 160 இருக்கு. therefore x equal to என்ன வருங்க? 32 வருங்களா? ரைட். ஸோ இப்போ டோட்டலா எவ்வளோ x வருங்க? 11xங்களா? ஸோ இப்போ 11 into 32 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரக்கூடியதா இருக்குங்க? ஸோ ஆன்சர் என்ன வருங்க?
ஸோ என்ன ஆன்சர் வருங்க? 11. ஓகேங்க. ஸோ 352 ஆன்சரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கிளியர்? ஸோ ஒரு நிமிஷம் மட்டும். ஓகேங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்களா?